வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில். இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம சர்க்கரை பொங்கல் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்காக குக்கரை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. ஒரு ஆழாக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். 1/4 ஆழாக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. ஒரு 4-5 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ வறுத்தாச்சுங்க. இப்போ தண்ணி நம்ம சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். 2-3 முறை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவியாச்சு. குக்கரை நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ 4 கிளாஸ் அளவு இதுக்கு தண்ணி ஊற்றலாங்க. இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நான் மூடி போட்டு 5-6 விசில் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ வேக வச்சு நல்லா ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 2/4 ஆழாக்கு பாகு வெல்லம் சேர்த்துக்க போகிறேன் நான். நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு இந்த வெல்லம் வந்து மீடியமாக நல்ல தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பு அதிகம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 2.5 ஆழாக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வெல்லம் நல்லா கரையிற மாதிரி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி கரண்டியால் நல்லா கலந்து மசிச்சு விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு 1/2 டம்ளர் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1 சிட்டிகை உப்பு நம்ம சேர்க்கறது நம்ம ஸ்வீட்னஸை நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை இதில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டோங்க. வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடணும். நல்லா வாசம் நல்லா வரும். இப்போ நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம் ஏலக்காய் பொடி போட்டு. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா வந்திருக்குங்க வாசனையாக. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ குயிக்காக. ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சர்க்கரை பொங்கலுக்கு. இப்போ இதில் ஒரு 10-15 முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு திராட்சை போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பொங்கலில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக குக்கரில் சர்க்கரை பொங்கல் செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் செய்யறதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.